வியூவர்ஸ் வணக்கம், நான் உங்கள் சிவா. ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு முறை சமையல் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷாப் பற்றி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறாங்க. மேட்டுப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு டுவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் காரமடை ரோட்டில் ஒரு 50 மீட்டர்ஸ் தள்ளி தான் அந்த ஷாப் இருக்குது. லட்சுமி மெஸ் அக்கா கடைன்னு சொல்லிட்டு இந்த ஷாப்பை பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு வீட்டு முறை சாப்பாடு வந்து இங்கே சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் இந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஷாப் தேடி வந்து பாருங்கள். உள்ளே தான் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே என்ட்ரி ஆகும்போதே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு க்ரீட்டிங் மாதிரி அந்த ஒரு டெக்கரேஷனில் அவங்களோட ஷாப் நேம் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லக்ஷ்மி மெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து சாப்பிட்ருக்காங்க. அதில் ஒரு சில பேர்த்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அதில் பர்டிகுலராக ஒரு சார் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட நம்ம ஃபியூ வேர்ட்ஸ் வந்து நம்ம கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சொல்லுங்கள். நேம் சார்? பால்ராஜுங்க. நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க சார்? நான் இங்கே பக்கத்தில் ஆஃபீஸ் தான், இந்த மேட்டுப்பாளையம் ரோட்டில், அது பாரத் பவன் ரோட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க. சார் நீங்கள் எப்படி சார் ரெகுலராக சாப்பிட்ருக்கீங்க? ரெகுலராக நான் நியர்லி ஒரு 7.5 இயர்ஸ் பக்கம் சாப்பிட்ருக்கேன். சரிங்க சார். சரி, 8 இயர்ஸ் பக்கம் சாப்பிட்ருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதாவது வயிறு கோளாறுகள் எதுவுமே கோளாறுகள் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. டேஸ்ட்டும் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேஸ்ட்டில் எந்த குறையும் சொல்ல முடியாது. இது வரைக்கும் நான் இது கண்டுபிடிக்க முடியல. நானும் 8 இயர்ஸாக ட்ரை பண்ணுறேன், என்ன கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு மேலே ஷூரிட்டி கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு கஸ்டமராக இல்லாமல் நீங்கள் ஒரு வீட்டில் சாப்பிடக்கூடிய ஒரு உணவை வந்து ஃபீலிங் தான் வரும் உங்களுக்கு. 90% அந்த ஃபீலிங் தான் இருக்கும். வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. காரம் எதுவுமே உப்பு ஜாஸ்தி அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் நம்ம கரெக்டாக அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால அதை நம்ம சொல்லக்கூடிய வாய்ப்புகளே இருக்காது. ஸோ ஏஜ்டு பீப்புள்ஸும் இங்கே வந்து நல்லா சாப்பிடலாம். தாராளமாக சாப்பிட்லாம். சோள தோசை அதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் இருக்குது, சாப்பிட்லாம். எல்லா சின்ன குழந்தைகளும் கூட சாப்பிட்லாம், எந்த பிரச்சனையும் வராது. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்ஸ். ஸோ இந்த ஷாப்பில் வந்து என்னென்ன மாதிரியான டிஷ்ஷஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்கக்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லட்சுமி மெஸ்ஸுடைய ஓனர் வந்துட்டு அக்கா கடைன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்போம். வணக்கங்க, உங்கள் பேருங்க? என் பேர் சாந்திங்க. லட்சுமி மெஸ்ஸுங்கிற பேரில் நாங்கள் 17 வருஷமாக நடத்திட்டு இருக்கோங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் வேற ஒரு பக்கம் நடத்திட்டு இருந்தோங்க. இப்போ நியர் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். மார்னிங் டிஃபன், மதிய சாப்பாடு எல்லாமே ஹோம் குக்கிங். நாங்கள் தான் ப்ரிப்ரேஷனு. எந்த விதமான ஸ்பைசிஸ், அதாவது பேக்கெட் ஐட்டம் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாமே நாங்கள் வீட்டு முறையில் மசாலா அரைச்சி நாங்களாம் ஓன் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணுறோம். டேஸ்ட்டுங்கிறது அவங்கவுங்க மனோநிலையை பொறுத்து. ஆனால் வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் வரலைங்கிறது 17 வருஷத்தோட ரிசல்ட்டு நாங்கள் இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம். எல்லாமே பேங்க் கஸ்டமர்ஸு இவங்க எல்லாருமே வராங்க. மார்னிங் டிஃபன், மதிய மீல்ஸு எல்லாமே வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோங்க. சரி, நீங்கள் வந்துட்டு இந்த கடை வந்துட்டு எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் சொன்னீங்க? 17 ஆண்டுகளாக சொன்னீங்க. இங்கே வந்து ஆரம்பித்து எவ்வளோ ஆண்டுகளாச்சுங்க? இங்கே வந்து தற்சமயம் ஒரு 6 மாதமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாங்க. சரிங்க. இங்கே என்னென்ன டிஷ்ஷஸ் வந்து இங்கே கொடுத்துட்ருக்கீங்க? இங்கே வந்து மார்னிங் வந்து எல்லா நாளும் வந்து வெஜிடேரியனுங்க. மார்னிங் இட்லி, கிச்சடி, தோசை, ஆப்பம், சோள தோசை, அடை தோசை, வெங்காய தோசை, அப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஐட்டம் வருங்க. பொங்கல் அந்த மாதிரி. மதியம் வந்து வெஜிடேரியனும் இருக்குது, நான் வெஜிடேரியனும் இருக்குது. வெஜிடேரியனில் வந்து சாம்பார், அடிஷ்னலாக வந்து பாசிப்பருப்பு, கொள்ளு, புளிக்குழம்பு அந்த மாதிரி வீட்டு முறையில் என்ன செய்கிறோமோ அதை செய்கிறேங்க. நான்வெஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுங்கம்மா? இது என்னங்க? நான்வெஜ்ஜில் வந்து இது வந்து சிக்கன் கிரேவிங்க. சிக்கன் கிரேவி. இது குடலுங்க. எல்லாமே ஒரிஜினல் பெப்பர் நாங்களே அரைச்சி தான் எல்லாமே பண்ணுறோம். மசாலா ஐட்டம் கிடையாது. இது வந்து மட்டனுங்க. இது மட்டன் கிரேவி சுக்கா டைப்பில் பண்ணுறாங்க. இது வந்து பள்ளிப்பாளைய வறுவலுங்க. அப்புறம் இது வந்து மீன் ஃப்ரைங்க. என்ன ஃப்ரைங்க? இது வந்து மீன் வந்து பாறை மீனுங்க. டேம் பாறை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் மத்தி மீனும் போடுறாங்க. இது வந்து கருவாட்டு குழம்புங்க, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு. இது போக சைவத்தில் சாம்பார், பச்சைப்பயிறு கொடுத்துட்ருக்கீங்க. ஃபுல் மீல்ஸ் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. சரிங்க. இந்த டிஷ் வந்துட்டு என்ன ரேட்டு வருதுங்கம்மா? இந்த ஒரு குடல் ஃப்ரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டு கொடுக்குது? சாப்பாடு வந்து 80 ருபீஸ்க்கு எல்லா குழம்புகளோட நாங்கள் கொடுக்குறோம். சைவம், கருவாட்டு குழம்புல, மட்டன் குழம்பு எல்லாமே எல்லா 6 வித குழம்போட நாங்கள் கொடுக்குறோம். 6 வகை குழம்போட 80 ருபீஸ்க்கு இப்போ சாப்பாடு தரோம்ப்பா. தயிர் வந்து தனி, அது விருப்பப்படுறவங்க வாங்கிக்கலாம். மோர் நீங்கள் வீட்டு முறை தயிர் தான் கொடுக்குறீங்களா? அதுவும் கெட்டி தயிர். அதை ஏதாவது காட்ட முடியுங்களா? தயிர் எடுத்துகிட்டு வைப்பேன். அந்த தயிர் வந்துட்டு இந்த தயிர் வந்து என்ன ரேட்டுக்கு வருதுங்கம்மா? என்ன ரேட்டுக்கு கொடுக்குறீங்க? இது வந்து 5 ரூபாய்க்கு தான் நாங்கள் கெட்டி தயிர். ஆமாம், நாங்களாக புறைய ஊற்றி பால் வாங்கி புறைய ஊற்றுறது. பேக்கெட் தயிர் யூஸ் பண்ண மாட்டோம், அதுதான் உண்மை. அப்புறம் மீன் வந்து 40 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. சிக்கன் 80 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. குடல் 100 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. மட்டன் 100 ரூபாய்க்கு கொடுக்குறேன். பள்ளிப்பாளைய வறுவல் 80 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. அது போக ஆம்லேட், முட்டை பொரியல், ஆஃப் பாயில், புபாயில் எல்லாமே கொடுக்குறேங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் இட்லி குடல் குழம்போட கொடுக்குறீங்க. சரிங்கம்மா. சரிங்க. இதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு மதியம் நைட்டு வந்துட்டு ஏதாவது டிஷ்ஷஸ் கொடுக்குறீங்களா? இல்லைங்க,
எங்களால் முடியறது இல்லைங்க. காலையில் மத்தியானம் மட்டும்தான் எங்களால் பண்ண முடியுது. நாங்கள் ஆளுகளை நம்பி பண்ண மாட்டோம், எல்லாமே நாங்களே பண்ணுறதுனால எங்களால் இவ்வளோ தான் முடியுது. அதனால் நைட்டில் பண்ணுறதில்ல. காலையிலேயே ஒரு 10 வகை ஐட்டம் இருக்குதுங்க. காலையில் வந்து இட்லி, தோசை, ஆப்பம், கிச்சடி, பொங்கல், அடை தோசை, சோள தோசை, மசால் தோசைன்னு மாறி மாறி. அதாவது இது நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கால முறைப்படி சமையல் மாதிரி இருக்குங்களா? அந்த சோள தோசை, அடை இதெல்லாம் எப்படிங்கம்மா? இது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரியான பீப்புள்ஸ் வந்துட்டு இதை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க? எங்களுக்கு எல்லாமே ரெகுலர் கஸ்டமர் தாங்க. எல்லாமே வந்து இந்த ஆஃபீஸுங்க, அவங்க இவங்க வெளியூர்களுக்கு வந்து தங்கி படிக்கிற பசங்க, இல்லைன்னா தங்கி வேலை செய்கிறவங்க, இவங்க ரெகுலராக வர்றாங்க. அவங்களுக்காகவே ஒவ்வொரு நாள் ஐட்டம் மாறி மாறி போட்டதுன்னா இவ்வளோ வெரைட்டிஸ் என்னால் கொடுக்க முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான உணவுகள் தான் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க இல்லைங்களா? அதில் எந்த விதமான பிரச்சனையும் வந்தது இல்லைங்க, எனக்கு கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. டேஸ்ட்டும் இது வரைக்கும் நார்மலாக இருக்கிறதுனால யாருக்கும் எந்த தொந்தரவும் வர்றதில்லைங்க. இது இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரேட்டுக்கு கொடுக்குறீங்கன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. அதுதாங்க சார், இது மீன் 40 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. 40. சிக்கன் மீன் 40 தானுங்களா? ஆமாம், 40. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 40ங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு 100 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு 40 ருபீஸ் கொடுக்குறீங்க, மிகப்பெரிய விஷயம். 40 ரூபாய்ங்க. சிக்கன் வந்து இப்போதைக்கு 80க்கு தான் கொடுக்குறேங்க. 80 ருபீஸ். ஓகேங்க. குடல் 100 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேங்க. மட்டனும் 100 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேங்க. பள்ளிபாளைய வறுவல் 80 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேங்க. ஸோ மட்டன் வந்துட்டு எவ்வளோ பீஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க? ஒரு 6 பீஸ் வருங்க சார். 6 பீஸுங்க. 6 பீஸ் வரும். 6 பீஸ் மட்டன் வருங்க, ஒரு 6 பீஸ் சிக்கன் வருங்க. முட்டை பொரியல், ஆம்லேட் எல்லாமே இருக்குதுங்க. எல்லாமே இருக்குது. சரி, உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொஞ்சம் சொல்லிடுங்கம்மா. 822 080 1678. இன்னொரு நம்பர் வந்து 91 508 13992. ஓகே. அதாவது உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது உங்களோட ஷாப்? என்னோடது வந்துங்க சார் கோயம்புத்தூர் மெயின் ரோட்டில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட் சைடுங்க. ஆர்த்தி டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு நேர் ஆப்போசிட்டுங்க. அதுதாங்க சார், அதுதாங்க சார். மிக்க நன்றிங்க. ரொம்ப நன்றி. ஓகேங்க. ஸோ வியூஸ், இந்த ஷாப்பை பற்றின தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ஷாப்புடைய காண்டாக்ட் நம்பரும் இது எங்கே அமைஞ்சிருக்குங்கிற அந்த லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீட்டு முறையில் சமையல் வந்துட்டு நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஷாப் அன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சரிங்களா? ஸோ அதோட பார்த்திங்கன்னா அவங்களுடைய டிஷ்ஷஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க. இட்லி, தோசை, ஆப்பம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோள தோசை இதெல்லாமே கொடுக்குறாங்க. கிச்சடி, பணியாரம், சப்பாத்தி, பூரி, உப்மா, பொங்கல். மதியம் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை, மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, மட்டன் கிரேவி, முட்டை கிரேவி, ஆம்லேட்டு, குடல் கறி, தலைக்கறி இதெல்லாமே கொடுக்குறாங்க. நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக வந்த ஒரு பார்வையில் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.